ஹாய் மக்களே, வணக்கம். பாபு ட்ரக் சேனல் பாபு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாக்கா, நம்ம அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதவ தான் இந்த பதிவு. மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். நான் உங்களுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். நான் என்ன சொல்றேன்னாக்கா, நீங்க மக்கள் சேவை பண்றதுக்காக தான் வந்திருக்கீங்க. மக்கள் சேவைய பண்ணுங்க. மக்களுக்கு என்ன தேவையோ அத செய்யுங்க. அத விட்டுட்டு நீங்க கரூர் பிரச்சனையும், ரெட் ஜெயண்ட் பிரச்சனைலாம் பேசாதீங்க சார். நமக்கு தேவையில்ல சார் அதெல்லாம். மக்கள் சேவையை பாருங்க சார். அவங்க பேசின்னு இருந்தாக்கா நம்ம 5 வருஷம் கடந்து போயிடும் சார். மக்களுக்கு சேவை பண்ண முடியாது சார். நீங்க அதை விட்டுட்டு நீங்க கரூர் பிரச்சனையை எடுத்து பேசுறீங்க. ஏன் சார்? கரூர் பிரச்சனை சிபிஐல இருந்து போலீஸ் காவல்துறையை பார்க்க போது, சிபிஐ பார்க்க போது, நாங்க அதோட முடிஞ்சு போச்சு சார். அதை விட்டுட்டு சார், திமுக செஞ்சாங்க, யார் செஞ்சாங்கன்றது அவங்க பார்த்துப்பாங்க சார். நீங்க ஏன் சார் அது தேவையில்லாம அதுல மூக்கு நுழைச்சி விட்டுறீங்க நீங்க? ஏன் சார் அதை விட்டுருங்க சார். அதுக்கப்புறம் ரெட் ஜெயினை பத்தி பேசுறீங்க. ரெட் ஜெயின் ஏன் சார் நீங்க பேசுறீங்க? அவங்க படம் எடுக்கிறாங்க, எடுத்து போவாங்க, இல்ல கொடுக்குறாங்க, இதெல்லாம் படி தொலைறாங்க சார். அவங்க கதை நம்மளுக்கு வேணாம் சார். முதல்ல நம்ம மக்கள் பிரச்சனையை பாருங்க சார். மக்களுக்கு என்ன தேவை, என்ன ஏது, என்ன விஷயன்றது அதை பாருங்க சார். அதை விட்டுட்டு ஏன் சார் தேவையில்லாத கதெல்லாம் எடுத்து பேசிட்டு இருக்கீங்க சார்? எல்லாரும் சொல்றாங்க இன்ஸ்டாகிராம்ல வாயை தந்தாலே போய் சொல்றாருன்றாங்க. ஏன் சார்? எங்களுக்கே அசிங்கமா இருக்கு சார். ஓட்டு போட்டுட்டு இதெல்லாம் கேட்டு தலையெடுத்து சார் எங்களுக்குலாம். சார் நீங்க தயவு செய்து சொல்ற மக்கள் சேவை நல்லா பண்ணுங்க சார். மக்கள் பிரச்சனையை பாருங்க சார். தயவு செய்து சொல்றேன், உங்களுக்கு கையெழுத்து கும்பிடுறேன். நீங்க தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பேசாதீங்க. உண்மையை பேசுங்க சார். உண்மையை பேசுங்க சார். நன்றி, வணக்கம்.